திருவாரூர் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தினர் கனரக வாகனங்களுக்கு தகுதிச் சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணம் பல மடங்கு ஏற்பட்டதை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்த திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மத்திய அரசு கனரக வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணத்தை 40% உயர்த்தியதால் லாரி உரிமையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய கட்டணம் அனைத்து வகையான லாரிகளுக்கும் ஒரே மாதிரியான விலையில் இருந்து வந்த நிலையில் தற்போது உயர்த்தி உள்ள கட்டணம் பிரிவினைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி லாரி உரிமையாளர்கள் மத்திய அரசை கண்டித்து உடனடியாக தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணம் பல மடங்கு ஏற்றியதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தனர். தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், குடவாசல், வலங்கைமான் உள்ளிட்ட தாலுகா லாரி உரிமையாளர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் வருகை தந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கனரக வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதை திரும்பப் பெற மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக பேரணியாக வருகை தந்து மனு அளித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் மாவட்ட தலைவர் ஐயப்பன், பொதுச் செயலாளர் NR பாண்டியன், மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் உட்பட திருவாரூர் மாவட்ட தாலுகாவில் உள்ள அனைத்து சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கட்டண உயர்வுக்கு பின்னாடி வாங்க. முக்கிய நிர்வாகிகள் மட்டும் போட்டு சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு நிமிஷம் மறைக்காதீங்க கை நீட்டாதீங்க. நல்ல யாராவது பின்னாடி போவாங்க. 2026 காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யலான் இருக்கோம். அப்படி செய்யும் பட்சத்துல விவசாய பணிகள் தேக்கமடையும், விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். எங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த போராட்டம், மற்றபடி யாரையும் பாதிக்கணும் செய்யறதில்லை. அதனால நாங்க எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிடுச்சு. இந்த தொழில்ல ஒன்றும் பெருசா நாங்க சம்பாதிக்க முடியல, வேற தொழில் தெரியல. இப்போ அரசாங்கம் சொல்றபடி 25 லட்சம் ரூபா கொடுத்து லாரி வாங்கி ஓடுற அளவுக்கு இங்க லோடுகள் இல்லை. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பழைய லாரிகள் வச்சு ஏக்கம் பண்ணணும். அதனால ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு இதை ஒரு நல்ல ஒரு இதா எடுத்து எங்களை காப்பாற்றுற மாதிரி உங்களை அன்போட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் அணையா விளக்கு ஐயப்பன், திருவாரூர் மாவட்ட லாரி சங்க தலைவர் நான்.